அனைவருக்கும் வணக்கம். வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் நித்ரா குழுமத்தின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு வருடமும் கிரக அமர்வுகளுக்கு ஏற்பட போகும் பலாபலன்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இப்பொழுது இந்த காணொளியில் நாம் கடக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி விரிவாக காண்போம். கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் யாரேனும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், இது போன்ற தகவல்களை மென்மேலும் அறிந்து கொள்ள எங்களை பின்பற்றவும். வாங்க இப்போ நம்ம ராசி பலனை பற்றி விரிவாக பார்க்க போகலாம். அனைவரிடத்திலும் அன்பாகவும் தாயுள்ளம் கொண்டு பழகக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த வருடத்தில் உங்களது ராசிக்கு உண்டான கிரக நிலைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். உங்கள் ராசியில் ராசி ஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்னாளில் இந்த வருடமானது பிறக்க இருக்கின்றது. மனதில் நினைத்திருந்த செயல்களை புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்வீர்கள். பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும், உங்கள் மீதான நம்பிக்கையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். புதுமையான விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப புதுமையான வாய்ப்புகளும் ஆதரவான சூழல்களும் உண்டாகும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மற்றும் சிந்தனைகள் மனதில் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். தொழில் நிமித்தமான புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான சூழல் ஏற்படும். தொழில்நுட்பத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். புதிய வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதில் அகலக்கால்கள் வைப்பதை தவிர்ப்பது நிதி நெருக்கடிகளை தவிர்க்கும். வர்த்தக தொடர்பான முதலீடுகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து மேற்கொள்வது லாபத்தை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய செயல்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. காரசாரமான உணவுகளை முடிந்தளவு குறைத்து கொள்வது தேவையற்ற வலிகளையும் தொண்டை பிரச்சனைகளையும் தவிர்க்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடும் விவேகத்துடனும் செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்களும் மாற்றமான சூழல்களும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் எந்த ஒரு செயலிலும் பொறுமையும் நிதானத்தையும் கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்கள் படிப்படியாக குறையும். புதுவிதமான காதணி ஆபரணங்கள் மீது ஆர்வம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சீருடை சார்ந்த துறைகளில் ஆர்வமும் அதற்கான முயற்சிகளையும் மேம்படுத்துவீர்கள். சமையல் துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும். கடினமான செயல்களையும் விஷயங்களையும் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். தாய் வழி உறவுகள் இடத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள் பாடங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்களின் தன்மைகளை அறிந்து அவர்களிடத்தில் பழக்கம் கொள்வது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். உயர்நிலை கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் நன்மையை ஏற்படுத்தும்.
உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழல்கள் உருவாகும். நெருக்கமானவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கையாளவும். எதிர்பாலின மக்கள் செயல்களில் தலையிடாமல் இருப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் செலுத்துவதை குறைத்து கொள்வது நிதி நெருக்கடிகளை தவிர்க்கும். பணி நிமித்தமான சில பயணங்கள் மேம்படும். உடலில் அவ்வப்போது ஒரு விதமான சோர்வும் அசதிகளும் உண்டாகும். நிதி மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் உதவிகளும் கிடைக்கும். கடை இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் மேம்படும். இறைச்சி தொடர்பான வியாபாரத்தில் லாபத்தை அடைவீர்கள். விவசாய பணிகளில் இருப்பவர்கள் பாசன வசதிகளை அறிந்து அதற்கேற்ப பயிர்களை தேர்ந்தெடுத்து கொள்வது விளைச்சலையும் லாபத்தையும் மேம்படுத்தும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் நினைத்ததை நிறைவேற்றி கொண்டும் மற்றவர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நிதி மேலாண்மை துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். மூத்த கலைஞர்களின் அனுபவங்கள் மூலம் சில புரிதல்கள் உண்டாகும். பத்திர விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒப்பந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வரவுகள் இழுபறியாகி கிடைக்கும். அரசியல்வாதிகள் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் தீர விசாரித்து சில முடிவுகளை எடுப்பது நல்லது. தொகுதி மக்கள்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கையும் ஆதரவும் அதிகரிக்கும். தொண்டர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் அரசியலில் உங்கள் முன்னேற்றத்திற்கு படிக்கட்டுகளாக அமையக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர வரவுகளில் இருந்த தடைகள் விலகும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். ஆஞ்சநேயரை பற்றி மேலும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் மேலே இருக்கும் ஐ பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யவும். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம். அனைத்து ஆன்மீக சுப நிகழ்ச்சிகளை காண நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாழ்க வளமுடன்.